அட லைட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு போங்க. அந்த லைட்ஸ் எல்லாத்தையும் அங்க கொண்டு போய் வைங்க. டங்கா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? இவன் ஏதோ திருட வந்திருக்கான் போல இருக்கு. யாராவது இருக்கீங்களா? இந்த கிரேனை கீழே இறக்குங்க. யாராச்சும் தடுத்து நிறுத்துங்க. யாராச்சும் தடுத்து நிறுத்துங்க. நான் பிடிச்சிட்டேன். காலை விடு. பாவம் காசு கேக்குறாருன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, என்கிட்ட எந்த காசும் இல்ல. அட சாச்சா, நீயா? திருடுறதுக்காக இங்க வந்திருக்கீங்களாடா? நான் உங்களை பிடிச்சிட்டேன். திருட்டா? திருட்டுதான். அதனால தானே நீ கிளம்பி வந்திருக்க. நீ சொல்றது சரிதான் சாச்சா. இங்க பாருங்க பல்லா சார், ஷூட்டிங்லயும் இவனுங்க திருடத்துக்கு வந்துட்டானுங்க. பார்த்து சாச்சா, யாரும் உள்ள வந்துடக்கூடாது. ஆக்டர்ஸ் எல்லாம் சாயந்தரம் வந்துருவாங்க. கண்டிப்பா பல்லா சார், இவனுங்களை வரவிட மாட்டேன். இங்க பாருப்பா சாச்சா, நான் இங்க திருட வரல, நான் ஆடிஷனுக்காக வந்திருக்கேன். என்னது, ஆடிஷனுக்காக வந்திருக்கியா? நல்ல வேலை டங்கா அங்கிள், நீங்க வந்துட்டீங்க. உங்களுக்கு பர்ஃபெக்ட்டா இருக்கிற ரோல் என்கிட்ட இருக்கு. என்ன மாமா? ரொம்ப பிரமாதமா இருக்கும். என்ன ரோல் பாது? திருடனோட ரோல். நான் உங்க எல்லாரும் முன்னாடி ஃபன்டிஷ் நகரோட ஹீரோவா மாறி காட்டல. என் பேரு டங்காலடா. உனக்கு டைலாக்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இந்த டங்கா டைலாக் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லடா. ஆக்ஷன் சொன்னதுக்கு அப்புறம் டைலாக் வாயில இருந்து அருவிய கொட்டும் டங்காடா. என்ன இது மாமா? இப்ப நீ இந்த டைலாக் தான் சொல்லணும், புரிஞ்சதா? இதுல என்னோட தப்பு என்னமா இருக்க? இன்னும் கொஞ்சம் எமோஷனோட சொல்லு. அடே மாமா, அட நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இப்ப நீ சொன்னது சரியில்லை, இன்னும் நல்லா ட்ரை பண்ணு. எமோஷன். ஏய் மாமா, என்ன பண்ற? இதுல என்னோட தப்பு என்னமா இருக்குது? இங்க பாரு தம்பி, இன்னும் கொஞ்சம் எமோஷனோட சொல்லு. அம்மா தாயே, பிச்சை போடுங்கம்மா, தர்மம் பண்ணுங்க மகா பிரபு. எமோஷன் இப்பதான் கரெக்டா இருக்கு. ஆனா நான் உனக்கு கொடுத்த டைலாக் என்னவோ அதை சொல்லு. சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுமா, தயவு செஞ்சு பிச்சை. அட இவன் என்னடா பேசிக்கிட்டு இருக்கான்? முதல்ல இங்க இருந்து இவனை வெளியில தள்ளுங்கடா. இன்னும் ஒரு சான்ஸ் மட்டும் வாங்கிட்டாங்க. இந்த வாட்டி பாருங்க, நான் சிவாஜி மாதிரி நடிச்சு காட்டுறேன். ஒன்னும் பண்ண முடியாது உன்னால. ஏதோ பெருசா வந்துட்டான், ஹீரோ ஆக போறானா. வா போலாம். ஆடிஷன் முடிஞ்சது, நாளையில இருந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கணும். என்ன காதுல விழுகலையா? கிளம்புங்க இருந்து. நான் உங்களை நிச்சயம் பழி வாங்க வேண்டாம். இந்த ஊர்ல ஷூட்டிங் எப்படி நடக்குதுன்னு நானும் பார்க்க தானே போறேன். டேய், அந்த லைட்டை கொஞ்சம் பின்னாடி வை, இன்னும் கொஞ்சம் பின்னாடி. டேய், என்னடா அந்த லைட் மேனு? வா வா, அந்த ஃப்ரேம் எப்படி? தூக்கு. லைட் இல்லாம இவனுங்க எப்படி ஷூட்டிங் பண்றானுங்கன்னு நானும் பாக்குறேன். And action. இங்க என்ன நடக்குது? டங்கா டோல்கி ஷூட்டிங் கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா லைட்டும் பறக்குது. அப்பா அட என்னப்பா இது? இப்ப லைட் இல்லாம நான் இங்க ஷூட்டிங்க எப்படிப்பா நடத்துறது? பயப்படாதீங்க அங்கிள். ஹலோ பந்தங்குடி மேடம், எங்களுக்கு வண்டி வேணும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வேணும். பந்தங்குடி மேடம், இப்ப நீங்க லைட்டா ஆன் பண்ணுங்க.
தேங்க்யூ சோ மச் பத்திச்சா. பத்திச்சாவோட ஐடியாவை அடிச்சுக்க இந்த ஊர்லயே ஆள் இல்ல. ஆட்டோகிராஃப் சார் சார். ஆட்டோகிராஃப் கொடுங்க சார். எங்களுக்கு வேணும் ஆட்டோகிராஃப் கொடுங்க. சார், please, please. எனக்கு வேணும், எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் வேணும் ப்ளீஸ். அட நீங்க யாரு? சரி சரி, இந்த ப்ராப்போட டான்ஸ் பண்ணணுமா? அடடே, இது பார்க்க உண்மையான கன் மாதிரியே இருக்கு. உண்மையான கன்னு சார். இப்ப நாங்க எப்படி சொல்றோமோ நீ அந்த மாதிரி தான் டான்ஸ் பண்ணி ஆகணும். புரிஞ்சுதா? அண்ட் ஆக்ஷன். குட். அட நீ திரும்பவும் வந்துட்டியா? ஏய், இங்க கட்டுன்னு சொல்றதுக்கு நீ யாரா? இங்க நான் தான்டா டைரக்டர். நான் மட்டும்தான் இங்க கட் சொல்லுவேன், புரியுதா? நான் தான்டா இந்த படத்தோட டைரக்டர். அடிச்சான் பாரு பாலு, எரும மாட்டு வாலு. இப்போ உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. எல்லாரும் ஷார்ட் கட்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்க யாரும் உங்க இடத்துல இருந்து நகரக்கூடாது. பந்துகுனி மேடம், உங்களுக்கு மேக்கப் போட்டதுன்னா ரொம்ப பிடிக்கும்ல? வாங்க வாங்க, வந்து எனக்கு மேக்கப் போட்டுடுங்க. உன்னோட முகரக்கட்டையில ஒண்ணு பண்ண முடியாது. நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னனோ அதை மட்டும் பண்ணணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த படத்துக்கு நீங்க புது ஹீரோவை தேட வேண்டியதா இருக்கும். பரவாயில்லையா? டோல்கே, ஒரு படத்துக்கு 2 ஹீரோ. ஐடியா. டீ டைம். டீ டீ சாருக்காக டீ கொண்டு வந்திருக்க. டீ. ஆமா, நீ யாரு? அது நான் டைரக்டர் சாரோட அசிஸ்டன்ட். என்ன சொல்ற? என்னோட அசிஸ்டண்டா? சீக்கிரம் ஷூட்டிங் ஆரம்பிப்போம். ஹீரோ மாமா, நீங்க ஒரு ராஜா. இப்ப நீங்க போருக்கு போக போறீங்க, புரிஞ்சதுல? ஆக்ஷன். எஸ் சார். சீன் சேஞ்ச். ஹீரோ மாமா, இப்ப நீங்க வண்டியில சும்மா ஸ்டைலா கிளம்ப போறீங்க. ஆக்ஷன். என்ன இது? டோல்கே, ஆமா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சார், ஆக்ஷன் சீன் பண்ணுவோம். ஆக்ஷன் சீனா? சாச்சாவை நீ அந்த கம்பத்துல கட்டி போட்டுரு. என்ன? நான் என்ன பண்ணணும்? ஆமா, இப்ப கரெக்டா இருக்கும். டோல்கே, நான் பார்க்க ஹீரோ மாதிரி இருக்கல? மாமா, கலக்கலா இருக்கீங்க. ஆக்ஷன். மாமா, நான் வந்துகிட்டு இருக்கேன் மாமா. ஸ்மைல் ப்ளீஸ். மாமா, இந்த அசிஸ்டன்ட் வேற யாரும் இல்ல, அந்த பச்சிச்சே தான் மாமா. என்ன தேடிக்கிட்டு இருக்கீங்க டங்க் அங்கிள்? இதையா? என்னங்க, இதை வாங்கிக்கோங்க. பத்திஜா, உன்னை சும்மா விட மாட்டோம்டா. வாங்க வாங்க, வந்து என்ன பிடிங்க. வாங்க, முடிஞ்சா பிடிங்க. என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, 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 காப்பாத்துங்க. இங்க
பாருங்க மேடம், உங்களோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே நாங்க ஷூட் பண்ணிட்டோம். இத நாங்க எங்களோட படத்துல யூஸ் பண்ண போறோம் மேடம். உண்மையாவா? உண்மையாவா? அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? நான் ஹீரோ ஆயிட்டேனா? டேய் நீ வில்லன்டா, எப்பவும் வில்லனா தான் இருப்ப. பண்டூஸ் நகரத்துல ரெண்டே ஹீரோ தான், ஒன்னு சாச்சா, இன்னொன்னு பத்திஜா. தப்பு பண்ணா தண்டனை அனுபவிச்சுதாகணும். என்ன சொல்றீங்க மாமா? அட ஆமா மருமகனே.